சினிமால ஹீரோவா யார் வேணாலும் பண்ணலாம். ஈஸியா சான்ஸ் கிடைக்கிற ப்ரொடியூசரோட பையனா இருந்தாலும் சரி, டைரக்டரோட பையனா இருந்தாலும் சரி, இப்படி காலங்காலமா தமிழ் சினிமாக்கு எத்தனையோ பேர் வந்து 4-5 வருஷத்திலேயே காணாம போயிருக்காங்க. இன்னும் சில பேர் 3-4 படம் பண்ணதோட போயிருப்பாங்க. ஒரே படத்தோட இல்லாம போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இங்க 20-30 வருஷம் சினிமால உச்சத்துல இருக்கணும்னா கண்டிப்பா யூனிக்கான டேலண்ட் இருக்கணும். இதுதான் சினிமாவோட ரியாலிட்டி. ஏன்னா சினிமா அவங்களை எப்ப வேணா தூக்கி எறிஞ்சிரும். பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஹீரோ ஆகணும்னு சினிமாக்கு வரல, டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தாரு. மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இப்படியே ஜேர்னி போயிரும்னு நினைச்ச அவருக்கு இந்த ஹீரோவுக்கும் படத்துல கிடைக்காத அப்படி ஒரு வரம் கிடைச்சது. பருத்தி வீரன் இந்தியன் சினிமாவோட கல்ட் கிளாசிக்ல ஒண்ணு. நேஷனல் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ், 1.5 வருஷம் தியேட்டர்ல ஓடிய சாதனை, டிவியில இன்னைக்கு போட்டாலும் போர் அடிக்காம பாக்குற ரிப்பீட்டடான ஆடியன்ஸ், சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் பெருசா பேசுற அளவுக்கு இப்படி ஒரு பெருமை இருக்கு பருத்தி வீரனுக்கு. வெல்கம் டு த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஆக்டர் கார்த்திக். ஹீரோவாகணும்னு சென்னைக்கு வந்த ஆள் இல்லை இவரு. அமெரிக்கால ஹை சேலரி ஜாபை விட்டுட்டு வந்த இவரு தமிழ் சினிமாவோட லெஜெண்ட், அண்ணன் தமிழ் சினிமாவோட ரைசிங் சூப்பர் ஸ்டார். நான் இவ்வளவு பேக்கப் இருந்தாலும் ஹீரோவாக 7 வருஷம் வெயிட் பண்ண இந்த மனுஷன் பருத்தி வீரன்ல மண்ணுல உருண்ட இவரு இன்னைக்கு தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர் லிஸ்ட்ல 20 வருஷமா இருக்காரு. சுத்தமா பழக்கப்படாத ஒரு விஷயம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 2 வருஷமா மதுரையில உள்ள குக்கிராமம், வெயில், வேர்வை, மதுரை ஸ்லாங் லாங்குவேஜ் ட்ரைனிங், அடர்த்தியான பியர்டு, ரகடான லுக்கு, வெயிட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லாம பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரிக்கே ஷாக்கு. படத்திலேயே விஜயோட போக்கிரி, அஜித்தோட பில்லா, சூப்பர் ஸ்டாரோட சிவாஜின்னு எல்லா படத்தோட ரன்னிங் டேஸையும் ஓவர்டேக் பண்ணி தியேட்டர்ல 1 வருஷம் ஓடுது. 2007 யுவனோட கேரியர் பருத்தி வீரன் ஒரு ஆல்பம். படத்துல வந்த எல்லா பாட்டுமே கார்த்தியோட கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல வந்த ஐயையோ இப்போவே சன் மியூசிக்ல லூப் மோட்ல போட்டு தேய்ச்சாங்க. பெரிய ஹீரோஸ் படத்துக்கு கிடைக்கிற ஈக்குவல் ரெஸ்பான்ஸ், அதை விட அதிகமான வில்லேஜ் சைடான ஆடியன்ஸ் அட்டென்ஷனை கிராப் பண்ணது. போக்கிரி, சிவாஜி, பில்லான்னு இந்த 3 படம் மட்டும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா இயர்லி ஹிட் ஆனது பருத்தி வீரன் தான். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்டர் அவார்டு எல்லா கேட்டகரியிலையும் கார்த்திக் தான். விஜய் அவார்ட், சைமா அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்க வேண்டியது. பட் அது மட்டும்தான் மிஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே, ஒரு படம் தான் ஹிட் ஆயிருச்சு, இனி மார்க்கெட் கிரியேட் ஆயிரும். நிறைய படங்களோட ஆஃபர் வந்தாலும் நீ கார்த்திய நிறைய படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாக்கு. எல்லா படங்களையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 2007 மாதிரி காலகட்டங்கள்ல ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பீக்ல இருக்காங்க. உங்களோட கரியர்ல ஸ்டார்டிங்ல ஒரு படம் ஹிட்டு கொடுத்தோன்னே இந்த லைனப்ல பல படம் பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டரா எல்லாரும் பெரிய ஹீரோஸ் ஆனோன்னு வருஷத்துக்கு 1 இல்ல 2 படம் தான் யூனிக்கா பண்ணுவாங்க. கார்த்தியும் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாரு. 2008-9ன்னு 2.5 வருஷமா எந்த படமும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அவரு யூனிக்கான ஸ்டோரியா இருந்தாதான் அதுல கை வைப்பாரு. 2010 3 படம் ரிலீஸ் ஆகுது. 1000ல் ஒருவன், பையா, நான் மகான் அல்லன்னு. 1000ல் ஒருவன் இன்னைக்கு கொண்டாடுற ஒரு கல்ட் கிளாசிக்கா இருந்தாலும் அந்த டயத்துல சுமாரா தான் போச்சு. நான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது பையா படம் தான். கார்த்தி அண்ட் யுவன் காம்போல அகைன் ஒரு ஆல்பம் ஹிட். சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்திலேயே யங்ஸ்டர்ஸை லூப் மோட்ல கேட்க வச்ச இப்படி ஒரு ஆல்பம். படத்தோட ஆல்பமே படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. அப்போ இருந்த மீடியா கார்த்தி அண்ட் தமன்னாவோட கெமிஸ்ட்ரிய ரொம்ப நேச்சுரலா இருக்கு, அவங்க லவ் பண்றாங்கன்னு ஒரு ரூமர்ஸை பரப்பி விட்டாங்க. லேட்டரா அது கன்ஃபார்மும் ஆச்சு. கார்த்தி தமன்னா லவ் ஸ்டோரி மேரேஜ் வரைக்கும் போயிருச்சு. ஆனா அதை சிவகுமார் தான் கெடுத்து விட்டுருப்பாரு. ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் வீட்டுக்கு மருமகளா வந்தாச்சு, இன்னொரு மருமகளும் சினி இண்டஸ்ட்ரியில இருந்து வேணான்னு கார்த்தியை கன்வின்ஸ் பண்ண, கார்த்தி தமன்னாவை கன்வின்ஸ் பண்ணான்னு அதோட 2 பேரும் பேக் அடிச்சிட்டாங்க. கார்த்தி அண்ட் யுவன் சங்கர் ராஜா இந்த ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போ அகெயின் ஜாயின் பண்ண மகானல்ல ஒரு ஆல்பம் ஹிட்டா இருக்கு. ஐயா படம் அளவுக்கு அட்டென்ஷனை கிராப் பண்ணலைனாலும் ஐயா படத்தை விட பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமா அடிச்சது நான் மகானல்ல படம். 2011 சிறுத்தை படம் ரிலீஸ் ஆகுது. கார்த்தி எந்த டைரக்டர் கூட படம் பண்ணாலும் அந்த படம் அந்த டைரக்டருக்கு கண்டிப்பா கரியரோட பெஸ்டா இருக்கும். இப்படிதான் சிறுத்தை சிவாகும். என்னதான் தலைய வச்சு வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம்னு 4 படம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஐடென்டிட்டி என்னமோ அது சிறுத்தை தான். சூர்யாவுக்கு சிங்கம்னா கார்த்திக்கு சிறுத்தை. யுவன் சங்கர் ராஜா அண்ட் கார்த்தி எப்படி கார்த்தியோட கரியர்ல ஒரு பெஸ்ட் காம்போவா இருந்தாங்களோ, சிறுத்தை படத்துக்கு அப்புறம் இன்னொரு பெஸ்ட் காம்போ ஆகுது. இதுதான் கார்த்திக் அண்ட் சந்தானம் நல்ல ஒரு கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த ராக்கெட் ராஜா மற்றும் காட்டுப்பூச்சி காம்போ. 2006ல வந்த விக்ரமா குடு ராஜமௌலி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் சிறுத்தை. கார்த்தி ஃபர்ஸ்ட் டைமா டியூவல் ரோல், கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்து படத்துல எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். கார்த்திக் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்தி ஆக்டர்ல கமர்ஷியல் ஹீரோவா டாப் 5 ஆக்டர்ஸ்ல இடம் பிடிச்சாரு 2011ல.
2012 ஒரு டிஃபரெண்டான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட சகுனி படம் ரிலீஸ் ஆகுது. அகைன் சந்தானமன் கார்த்தி காம்போ. ரஜினி கமல்னு அவங்களோடய டிராவல் பண்ற அந்த படம் நம்மள அவ்வளோ என்டர்டெயின் பண்ணும். பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்கலைனாலும் டீசெண்டான ஹிட் அமைஞ்சது சகுனி. 2013 3 படம் ரிலீஸ் பண்றாரு. எக்ஸ்பாண்டியன், ஆலினால் அழகுராஜா, பிரியாணி. 3 படமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. நான் இந்த 3 டேரக்டர்ஸோட முந்தைய படங்கள் அந்த மாதிரி என்னதான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தாலும் இங்க சந்தானமன் கார்த்தியோட காமெடி ட்ராக் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். படம் பெருசா போயிருந்திருக்காது. கேரக்டர் சுராஜ் அதுக்கு முன்னாடி பண்ணது போல தலைநகரம், படிக்காதவன், மாப்பிள்ளை மாதிரி ஒரு வேற லெவல் கமர்ஷியல் ஹிட்டா இருப்பாருன்னு நினைச்சா நான் படம் ரிலீஸ் ஆனோன்னே படம் ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறிச்சு. கார்த்தியோட கெரியர்லயே ஒரு பெரிய செட்பேக் அமைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். கை கோர்த்த நம்ம ராஜேஷ் அவரும் கால வருவாருன்னு கார்த்திக்கு தெரியல. ஏன்னா அவரோட படங்கள் பேசிச்சு. மனசுல சக்தி, ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்த அழகுராஜா சேம் அதுவும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறிச்சு. அட்லீஸ்ட் காமெடி ட்ராக்காவது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்ச ஆடியன்ஸ்க்கு பெரிய டிசாஸ்டரா தான் அழகுராஜா இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைமா கார்த்தி மேல ஒரு நெகட்டிவ் ஷேட், பிருத்திவிரன் பையா மாதிரி கதை பண்ணிட்டு அடுத்தடுத்து வர்ற எந்த படங்களுமே சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து 2 படம் கண்டினியூஸா செட்பேக். டைரக்டர் வெங்கட் பிரபு மங்காத்தா படத்துக்கு அப்புறம் பிரியாணி பண்ண போறேன்னு பயங்கர ஹைப் ஏத்தி விட்டு த்ரில்லர் அட்டம்ப்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா பிரியாணியை குக் பண்ணி இருந்திருப்பாரு. இங்க யுவனோட ஆல்பம் மட்டும்தான் பெரிய ஹிட் ஆச்சு. படம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துச்சு. கார்த்தியோட கெரியர்லயே ஒன் ஆஃப் த ஒஸ்டஸ்ட் இயர். ஆனா அதுக்கு நெக்ஸ்ட் இயரான 2014 இந்த 3 செட்பேக்கையும் உடைக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. ரஞ்சித்தோட மெட்ராஸ். பிருத்திவிரனுக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த டைம்ல கார்த்திக்கு மார்க்கெட் என்னமோ ஸ்டேபிளா தான் இருந்துச்சு. ஆனாலும் பீக் இல்ல. ஒரு பக்கம் விஜயோட மாஸ் பீக், இன்னொரு பக்கம் அஜித்தோட மாஸ் பீக், ஒரு பக்கம் தனுஷோட நேஷனல் லெவல் ஆக்டிங், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனோட ரைசிங்னு காம்படிஷன் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ணணும்னா ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆர்ட் மெட்ராஸ் ஸ்டோரி, ரியலிசம் ஆக்டிங், செவர வச்சே 3 மணி நேரம் படத்தை முடிச்சிருப்பாரு. ஆனாலும் அதுல அவ்வளோ பாலிடிக்ஸ், ப்ரூட்டலான வயலன்ஸ் எல்லாமே கார்த்தியோட கரியர்ல ஒரு ஸ்டெப் அப் மூமெண்ட். பிஎன்சி சென்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வாங்கி கார்த்தி விட்டதை பிடிச்சிருந்தாரு. அகைன் 2015 கொம்பன் ஒரு வில்லேஜ் ஆடியன்ஸ் டாமினேஷன். டைரக்டர் முத்தையாவோட படங்கள்னாவே அது சேம் டெம்ப்ளேட்ல தான் வரும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி பருத்தி வீரன் ஷேட்ல இருக்கும்னு நினைச்ச ஆடியன்ஸுக்கு தான் டிசாஸ்டர். படமா நல்ல ஒரு கமர்ஷியல் சக்சஸ். கார்த்தியோட மார்க்கெட்டும் ஸ்டேபிளா இருந்துச்சு. கார்த்தி அண்ட் தமன்னா 3வது டைமா பேர் அடிச்ச தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன தோலா, பெரிய ஸ்டார் காஸ்டோட ரிலீஸ் ஆன தோலா ஏன் ஒரு டீசென்டான ஹிட்டை கொடுக்குது. இதோட தெலுங்கு ஆடியன்ஸையும் தெலுங்கு அட்டென்ஷனையும் கிராப் பண்ணாரு கார்த்தி. படத்துல காமெடி சீன் ஒண்ணுமே இருக்காது. நேச்சுரலான ஆக்டிங். படம் ஃபுல்லா அவ்வளோ ஹியூமரா இருக்கும். இந்த ஒரு தாக்கம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா தோலா படத்துக்கு கூட்டிட்டு போச்சு. கார்த்தி எப்பவுமே டிஃப்ரெண்டான ஸ்டோரி பண்றதுல கில்லாடி. இப்படி ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட் தான் கஷ்மோரா. ஆனாலும் படம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ண கார்த்தி கடைசியில் அவர் படத்துல ஹீரோ ஆயிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் பீக்கா இருந்தாலும் காற்று வெளியிடை அகைன் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. மெட்ராஸ் படத்துக்கு அப்புறம் அகைன் ஒரு ஸ்டெப் அப் மூமெண்ட். தீரன் அதிகாரம் 1, ரியல் காப் ஸ்டோரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன். ஆடியன்ஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு கார்த்தியோட ரோல் அதான் ஃபர்ஸ்ட் டைம். இயர்லி 90s 2Kல அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த பவேரியா ராபரிஸோட இன்வெஸ்டிங் கேஸ் ரொம்பவே ஆடியன்ஸ்க்கு புதுசா இருந்துச்சு. வினோத்தோட செகண்ட் பிளாக் பஸ்டராகவும் தீரன் அதிகாரம் 3 அடுத்ததா வந்த கடைக்குட்டி சிங்கம் ரொம்ப பெரிய சக்சஸ் இல்லைனாலும் ஒரு டீசென்டான ஹிட்டை கொடுத்துச்சு. 2019 தேவ்னு ஒரு ஃபிளாப்பு, தம்பின்னு ஒரு ஃபிளாப்பு. நான் கார்த்திய கைதி கைவிடல. லோகேஷ் கனகராஜோட எல்சியோட பேஸ்மெண்டான கைதி இந்த படத்துக்கு அவ்வளோ பெருமை. ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல, ஹாலிவுட் லெவலான அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இருந்தாலும் பிகில் படத்து கூட கிளாஷ் விட்டு இப்பவே 100 கோடி அடிச்சிருக்கும். லோகேஷோட பெஸ்ட் ஃபிலிம்னா அது கண்டிப்பா கைதி தான். இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் போதே பருத்தி வீரனோட ஷேட் இருந்துச்சுன்னு பயங்கர டாக்கு. நான் கார்த்தியை ஃபர்ஸ்ட் டைமா பருத்தி வீரன்ல பார்த்ததுல இருந்து அந்த ஒரு ரகர்னஸ் தான் ஆடியன்ஸ் இன்ன வரைக்கும் லைக் பண்ணாங்க. கைதி படத்துக்கு அதுவே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. அடுத்ததா வந்த சுல்தான் ஒரு பெரிய ஃபிளாப் அமைய 20 படம் 20 டிஃபரெண்டான டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ஒரே ஆக்டர்னு பேர் வாங்கின கார்த்தி 2022 திருமன், பொன்னியின் செல்வன் செகண்ட் டைமா பேர் பண்ண முத்தையா and மணிரத்னம். திருமன் படத்துக்கு வில்லேஜ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இதனாலேயே படம் ஒரு டீசென்டான ஹிட்டை கொடுத்துச்சு. ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நான் இந்த படத்தை எம்ஜிஆர், கமல்னு யாராலையும் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கும். எல்லாரும் பாகுபலி படம் அளவுக்கு இருக்கும்னு ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு மட்டும் டிசாஸ்டரா இருந்தாலும் படம் பயங்கரமான பாக்ஸ் ஆபீஸ் அடிச்சது.
பார்ட் 1ம் சரி 2வும் சரி சர்தார் படம் சைலண்டா வந்து வேற லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. PS மித்ரனோட அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஸ்பை ஏஜென்ட்டோட பேக்கப் ஸ்டோரினால பார்ட் 2க்கு தான் பயங்கரமான வெயிட்டிங். ஒரு ஆக்டரும் தன்னோட 25வது படம் 50வது படம் ஹிட் ஆகணும்னு ரொம்ப செலக்டிவா பண்ணுவாங்க. இப்படி 25வது படமா ரிலீஸ் ஆன ஜப்பான் ஒரு பெரிய டிசாஸ்டர் அமையுது. கார்த்தியோட கெரியர்ல ஒரே ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாரு. செலக்டிவான ஸ்டோரி, ரிஸ்க் எடுப்பாரு. எல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனா ட்ரை பண்றத மட்டும் நிறுத்த மாட்டாரு. அகைன் மெய்யழகன். கார்த்தி பையா படத்துக்கு அப்புறமா ஆடியன்ஸோட அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன், அவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவி. அரவிந்த் சாமியோட எமோஷனல் காம்போ. சில பேருக்கு மெய்யழகன் பிடிக்காது, ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவா டிராவல் பண்ணுதுன்னு. கமர்ஷியல் சினிமாவை லைக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மெய்யழகன் பிடிக்காது. கங்குவா படத்துல அப்பியரன்ஸ் பண்றேன்னு சிறுத்தை சிவாவை நம்பி அண்ணா சூர்யாவும் தம்பி கார்த்தியும் கால் ஷீட் கொடுத்ததுக்கு வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. அமீருக்கு ஒரு பருத்தி வீரன், ரஞ்சித்துக்கு ஒரு மெட்ராஸ், சிவாவுக்கு ஒரு சிறுத்தை, லோக்கிக்கு ஒரு கைதி, வினோத்துக்கு ஒரு தீரன், சித்திரனுக்கு ஒரு சர்தார்னு டைரக்டரோட பெஸ்ட் மூவி காம்போவா கீச்சாம் சினி இண்டஸ்ட்ரியிலேயே கார்த்தி மட்டும்தான். சிவகுமாரோட பையன், சூர்யாவோட தம்பி, இந்த 2 டேக்லைனையும் தூக்கி தன்னோட ஐடென்டிட்டியை தானே கிரியேட் பண்ணதுதான் கார்த்தியோட ஜேர்னி. சினிமால யாராலையும் எப்பவும் டாப்ல இருந்துகிட்டே இருக்க முடியாது. என்னதான் கார்த்தி 25 படங்களுக்கு மேல பண்ணியிருந்தாலும் விண்டேஜ் கார்த்திக்கு தான் ஃபேன்ஸ் என்னமோ அதிகம். திரும்பவும் ஒரு பருத்தி வீரன், பையா, மெட்ராஸ் மாதிரி படங்களுக்கு தான் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. கார்த்தியோட எந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.